என் கூட வாசிக்கிற, என் கூட பாட போகிற ஒரு மியூசிஷியன்ஸும் they are all individually, they are composers and they are music producers and they are in their own respect, they have they are amazing work, not just in cinema but also even in music. கரை வந்த பிறகே பிடிக்குது கடலை, நரை வந்த பிறகே புரியுது உலகை, நேற்றின் இன்பங்கள் வாழாய வாழ்வை வாழவே தாழாமல் மேலே போகிறேன், தீர உள்ளூரை தீர்க்கவே இன்றே இங்கே நீக்கிறேன், இன்றே இங்கே ஆழ்கிறேன், புகி போகும் போக்கிகையில் கோர்த்து நானும் நடப்பேன், தாயாயிரம் எழுதேன் ஆழம் தருதேன், தாய் போல் வாழும் மனமே ஆரோ பாடுதே, ஆரோ ஆரியாரி, ஆரோ ஆரியாரி, நானே நானினே, தானே தானே நானினே. அப்படி நான் எழுதின நிறைய பாடல்கள் வந்து நான் ரொம்ப நாள் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதுக்கு நடுவில் சினிமாவிலையும் நான் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் மெனி ஷான் பிரால்டன், திபு, வினோத் தாமஸ். இன்ஃபேக்ட் நான் சில படங்களுக்கு இசையமைச்சிருக்கேன். ஸோ அந்த படங்கள்லாம் நான் பாடியிருக்கேன். ஸோ என்னுடைய நான் வந்து ஒரு சினிமா இல்லை மட்டுமே பாடுற பாடல்களையும் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆசைப்படுறேன். அது உங்ககிட்ட பாடி காமிச்சு உங்களையும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கூடயும் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அந்த மாதிரி இருந்த டைமில் எனக்கு கோவிட் டைமில் நினைக்கிறேன், ஐ திங்க் 2020, 2021 இந்த பாடல் வந்து திடீர்னு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. எதனால தெரியல, எல்லாம் அல்காரிதமா இல்லை. அஃப்கோர்ஸ் எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். பட் எங்களுக்கு பிடிச்ச பாட்டுன்றதுனால அது நாங்கள் பாட்டு ரிலீஸ் பண்ண டைமில் அது அவ்வளோ ஹிட் ஆகலை, ஃபேமஸ் ஆகலை. பட் அதுக்காக நாங்கள் பாட்டு பண்ணுறதில்லை. பட் திபு என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பன். அண்ட் அவருக்கு நான் இன்னும் நிறைய பாடல்கள் பாடியிருக்கேன், ரொம்ப அழகான பாடல்கள். அதில் இந்த பாட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு கொலாபரேட் பண்ண ஒரு பாட்டு, மரகத நாணயம் அப்படின்ற படத்தில் பாட்டு பண்ணிச்சிருக்கேன். ஓகே, பாடுறதுக்கு ரெடியாக இருக்குங்களா? ஓடாதே நீ ஏ எல்லையே இதழோர
பட் அந்த டைமில் நான் எழுதின சில பாட்டும் உங்களுக்கு பாடி காமிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அப்படி நான் எழுதின ஒரு பாட்டு, இந்த பாட்டு பேர் வந்து ஓட்டம் நிற்கவில்லை. இந்த பாட்டும் என்னுடைய ஃபர்ஸ்ட் வைனல் ஓசை கேட்குதோ அப்படின்ற என்னுடைய வைனலில் இருக்குது. அந்த வைனல் நீங்கள் வாங்கி கேட்டிங்கன்னா அந்த பாட்டை கேட்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஷோவில் கேட்டு வச்சுருக்கோம். யா, நெக்ஸ்ட் சாங் இஸ் ஓட்டம் நிற்கவில்லை. ஆன்சம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு குவாயர், ஒரு 50 பீஸ் குவாயரை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க சென்னையில் வித் கார்த்திக், another friend of mine. So I am very very proud to welcome கல்யாணி நாயர் on the stage. எந்த பக்கத்துல வராங்க? வணக்கம் சிங்கப்பூர், எப்படி இருக்கீங்க? விழும் பொழுது ஓராயிரம் கனா ஓர் கனவின் வழி அதே ஓராயிரம் கனா. கண்ணம்மா கண்ணம்மா கண்ணிலே என்னம்மா வானம் பார்த்தேன்
க்யூட்டான பூஃபி ஆர்கனைசர்ஸ் அப்படின்னு நான் சொல்லலாம். ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு க்யூட்டாக அண்ட் அவங்க என்கிட்ட கேட்டாங்க. சில பேர் எனக்கு ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு, சத்யாலாம் நாங்கள் ரொம்ப ரீசெண்டாக மீட் பண்ணோம். பட் நாங்கள் எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதனால தான் எங்களோட மியூசிக்கும் ஐ திங்க் இட் டிரான்ஸ்லேட்ஸ் ஸோ வெல். தேங்க்யூ. ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் சத்யஜித் அந்த ஹார்மோனி. லெட்ஸ் கோ டு அவர் ஆல்பம் ஓரிடம் சொல்லி. ஃபர்ஸ்ட் சாங், இந்த சாங் பேர் பட்டினம். கியூ சரியா கொடுக்கல நான், வெரி பேட். ஓகே, இன்னொரு தரம் 1 2 3. நிக்காம முன்னேறு, நிக்காம அன்பான நீ கைசே. அன்புதான் கைஸ் ரொம்ப முக்கியம். பார்த்துக்கங்க. ஸோ இங்கே வந்து ஒருத்தர் எங்கிட்ட ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாரையும் சொல்லிட்டேன்னா சார்கோ, எஸ் சாரி அவர் பேர் சார்கோ இல்லை, சரண் பாலகிருஷ்ணன். அவர் தான் இங்கே உங்களுக்கு லைட்ஸ் பண்ணது. அண்ட் ஸ்ரீஹரி who did the art for tonight. ஸோ நாங்கள் வந்து எல்இடியோ எதுவுமே இருக்கக்கூடாது, ஒரு ஆர்கானிக்கான ஒரு செட் இருக்கணும்னு நினச்சி பண்ணோம். ஸோ we pulled it through. Thank you so much. Thank you so much for being a lovely audience again. ஸோ நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம்.